பாரு, திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல, உழைக்கிறோம் ஒரு ஜான் வயிற்றுக்காக. மாயமில்லை, மந்திரமில்லை, மாயாஜாலமில்லை. இங்கே பார், மேலே பார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். சார், 100 கூட 50 கூட கேட்கல. ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுற அளவுக்கு கொடுத்தா போதும் சார். பார், மேலே பார். மாயமில்லை, மந்திரமில்லை, மாயாஜாலமில்லை. இங்கே பார், மேலே பார். மந்திரமில்லை, மாயாஜாலமில்லை. இனிமே நாம நிறைய சம்பாதிக்க ஒரு புது வழியை கத்து கொடுக்க போறேன். சரியா? சரி மாமா. அழாதரா அழாதரா கண்ணா, என் சிங்கக்குட்டி இல்ல, நீ என் சிங்கக்குட்டி. உனக்கு உனக்கு பிரியாணி வேணும்ல? வேணும்ல? கயிற டக்குனு புடிச்சிட்டா. இது தடவை ஒழுங்கா புடிச்சாதான் உனக்கு பிரியாணி வாங்கி தருவேன். ஒழுங்கா புடிக்கிற மாமா. பிரியாணி வாங்கி தர, சரியா புடிச்சுக்கோ. பிரியாணி கைத்த புடிச்ச மாதிரியே கம்பியையும் புடிச்சுக்க. வலிக்குதா கண்ணு? ஆமாப்பா. எப்படி அடிபட்டது? அது வந்து சொல்லுப்பா, சொல்லு கண்ணா, எப்படி அடிபட்டது? ஏன்பா, வித்த காட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ண வேண்டாமா? சின்ன குழந்தை தானே. நான் வேணும், நான் செஞ்சேன். புதுசா ஒரு ஐட்டம் கத்து கொடுத்தேன். நாளைக்கு அவன் ஒரு பெரிய வித்தக்காரன் ஆவான்ல. ஏய், நடிக்கிறான். என்னடா? ஏய், படுப்பா. அதான் மருந்து தடவிட்டல்ல, விடு, தானா சரியாயிடும். ஆண்டிப்பா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கணும், பணம் இருந்தா கொடு. யோ, என்கிட்ட ஒன்னும் பணம் இல்ல. தெருவில் கிடந்த குழந்தைங்களை காப்பாத்தி கொண்டு வந்தது நீதானா? நீயே பாத்துக்க. இவரு பெரிய தர்ம பிரபு. பணம் இருக்காம இருக்காத. கையடியா கையடியா கையடியா. டேய், 400 ரூபா வச்சிருக்க, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இல்லங்கிறிய, நீ எல்லாம் மனுஷனாடா? ஏண்டா, குழந்தைங்க தெருவுல இருந்து வந்ததுன்னு சொன்னியே, நீ எப்படிடா வந்த? அதே தெருவுல இருந்து தானே? டேய், நீயே அனாதை தானடா? ஆமா, நான் மட்டும்தான் அனாதை. இவரு பெரிய ஜமீன்தாரு. போ போடா. ராமண்ணே, ரொம்ப வலிக்குதா? பசிக்குதா ராமு? அப்பா இப்பதான் சாப்பாடு வாங்க போறாரு, பொறுத்துக்கோ. மெதுவா தூக்கி போடுங்க மாமா, வலிக்கும். பிரியாணி வாங்கி தர. சரி மாமா.
பாத்து 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 அந்த அந்த கம்பியில கட்டு. ஓகேவா? கதவு திறந்திருக்கா? புது பாயா இருக்கு. ஆண்டியப்பனுக்கு கலெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ராமு ராமு ராமு, ஏன்டா தனியா உட்காந்துட்ட? இன்னும் வலிக்குதா கண்ணு? இல்லப்பா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, திருடுறது போய் சொல்றது தப்பா அப்பா? ஆமா, அது எதுக்கு இப்ப திடீர்னு கேக்குற? கொலை பண்றது. கொலையா? டேய், என்ன ஏதாவது சினிமா பாத்தியா? வாடா ஆண்டிப்பா. டேய், பாத்தியா அவன? ஏதோ கொலைய பார்த்த மாதிரி பயந்துருக்காண்டா. ஏண்டா ஏதாவது பயன்படுத்தின அவன? நான் எதுக்கு மிரட்ட போறேன்? காத்து கருப்பு ஏதாவது பட்டுக்கும். நாளைக்கு பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் மந்திரிச்சிட்டு வரேன். சரி சரி, குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க. இன்னும் 3 மூட்டை இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா தண்ணி கிண்ணி போட போயிடாதடா. ராமு, போயிட்டு வந்துடுறேன். பாத்து பாத்து பாத்து, பொறுமையா வா. மாட்டி விட பாக்குறியா? அப்பா வரட்டும், நான் சொல்ல போறேன். சொன்னா உன்னை கொன்னுடுவேன். என்ன, உன்னை மட்டும் இல்ல, உன் அப்பனையும் கொன்னுடுவேன்.
டிங்கா டிங்கிட்டுக்கா 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 ஹே 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 ஹே. என்னடா சொல்ற, அந்த அம்மா செத்து போயிடுச்சா? ஆமா, அந்த அம்மா செத்து போறத நான் பார்த்தேன். மாமா எப்படிடா அந்த அம்மாவை கொலை செஞ்சாங்க? சொல்லு ராமு. அந்த பொம்பளைய மாமா கழுத்து நெரிச்சு கொன்னாரு. கை காலெல்லாம் துடி துடின்னு துடிச்சுச்சு. மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு. அப்பா வந்தவனே நம்ம எல்லாம் சொல்லிடலாம். டேய் சின்னவன, என்னப்பா? ஒன்னும் இல்லடா. சொல்லுங்கப்பா, சும்மா சொல்லுங்க. நாம இந்த யூனிஃபார்ம பாஸ்கர் வீட்ல இருந்து வாங்கணும்ன்ற விஷயத்த நீ சாந்தி கிட்ட சொல்லவே கூடாது, புரியுதா? சொல்லாம இருந்தா கமிஷன் என்ன கிடைக்கும்? உன் கையில தான் காசு இருக்குல்ல. ஊசில எந்த வேலையும் செய்ய கூடாது, தெரியும்ல? சைலண்டா வாடா. டேய் இன்னும் படிப்பு முடியலையா? டேய் மௌன, துணி வேலைலாம் என்னமா ஏறி போச்சுல்ல? வேணாம்ப்பா, ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதீங்க, சரியா? அம்மாடி, நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும். ஹை, எனக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்பா? நீ எதுக்காக இப்படி பாக்குறமா? புதுசுதான், டெய்லர் தைச்சு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அழுக்காயிடுச்சு. எல்லாம் போச்சு போங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் பழசெல்லாம் வாங்க வேணான்னு. அப்பா கிட்ட காசு இல்லாதான் உன் ஸ்கூல்ல இருக்கிற ஏமா கிட்ட போய் வாங்கிட்டு வந்த. அது கிழிஞ்சதுன்னு தெரியாம போயிடுச்சுமா. பரவாயில்லப்பா, தலைவலியே இருந்ததால தான் நான் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிக்கிறேன். சாந்தி, நம்மள மாதிரி நாடோடிங்க 3 வேளை வயிறு நிறைய சாப்பிட்றதே பெரிய விஷயமா? அதை விட பெரிய விஷயம் புது யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறதுன்னு எல்லாருக்குமே தெரியுமா? எப்படி இருந்தாலும் இந்த ராமு உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இன்னொரு விஷயம், ஸ்கூல் ஆனிவர்சரி அன்னைக்கு நீ நல்லா பிரசங்கம் பண்ணணும். பணக்கார பசங்க முன்னாடி என் சாந்தி தான் பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, நீ நல்லா படிச்சு 100க்கு 100 மார்க் வாங்கி தமிழ்நாட்டிலே முதல் மாணவியா வரணுமா. அப்பதான் நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாரும் மதிப்பாங்கம்மா. ஒன்னால அது முடியும், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நல்லா படிக்கணும், புரியுதா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் இருடா, நானும் வந்துடுறேன். குளிச்சுட்டு போய் அரிசி வாங்கிட்டு வரணும்ல. சரி வாங்க. பாரு, நான் 1வதுலயே 4 தடவை தோத்துருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு
அன்னைக்கு நான் போட்ட டவுசர் இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு புது Dress, நல்லா படிக்கணும். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு வை, என்ன கூப்பிடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரட்டுமா? பரீட்சையில மட்டும் 1ஆம் மார்க் வாங்கல கடுப்பாயிடுவேன். ஹலோ. ஆஹா, சௌக்கியமா? லண்டன்ல இருந்து நேத்து தான் வந்தேன். கண்டிப்பா இன்னைக்கு பாக்குறேன். தேங்க்யூ. சார், திருநெல்வேலி ஃபேக்டரியில இருந்து போன் சார். ஹலோ. ரெடி ஆயிடுச்சா? 500 லோடு ஸ்பிரிட்ட திருநெல்வேலி ஆண்டாள் டிஸ்டிலரிஸ்க்கு பில் பண்ண சொல்லுங்க. டிஸ்கவுண்டா? அது என்னோட பிஏ குஞ்சித பாதம் சார். குஞ்சித பாதம் சொல்லுவான். திருநெல்வேலியா? என்ன அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க பாஸுக்கு காசு ஒரு பிரச்சனையே இல்ல. எல்லாத்துக்கும் 10 டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. உங்களுக்காக தான் 5 டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. சார், சிட்டி பேங்க் மதுரை. என்னங்க சார்? மதுரையா? ஆமா. சொல்லுங்கண்ணே, எப்படி சௌக்கியம்? மேனேஜரா? ஏய், இங்க யாரு? இந்த உடைய பம்பியே மேனேஜர்கிட்டலாம் பேச மாட்டா. ஜெனரல் மேனேஜர்கிட்ட போன குடியா? ஏய் போன வைய. டாடி, ஆ, ப்ரோகிராம்க்கு டைம் ஆச்சு. நீங்க ரெடியா? ஐஸ்வர்யா. போ வேண்டாம், ப்ரோகிராம் கேன்சல். கரெக்ட்டா பஸ். ஐயோ டாடி ப்ளீஸ். ப்ரோகிராம் 10 மணிக்கான கேட்டேன். சுரேஷ், சொல்லுங்க சார். இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல தானே துபாய்க்கு போற? ஆமா சார். அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன். ஓகே சார். ரவி சார். கனடால இருந்து வர மிஸ்டர் டிசோசாவுக்கு அடையார் கேட்ல ரூம் போடு. சரிங்க சார். நீயே ஏய், கிட்ட கொஞ்சம் இருந்து பாதம் எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே, பாத்துக்கிறேன் சார். பிரசன்டேஷன் எடுத்து வச்சாச்சா? ஆல்ரெடி உள்ள எடுத்து வச்சாச்சு. ஐயோ, யார் உள்ள நான் விட்டது? உள்ள மேடம். யோ, வெளிய போய். நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம். என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்ன சொன்னாலும் செய்வியா? முதல்ல வெளிய போய். கை வைக்காத. வெளிய போ. வெளிய போ. டாடி. ஏய், வெளிய போங்க. போங்க வெளிய. போங்கன்றல. வெளிய போங்க. இல்ல நாயாவது இங்க ஊத்து. வாங்க. ஏய், போங்கடா. என் வீட்டை பெருக்கிறவ கூட எம்பிஏ படிச்சவ தான்டா. டேய், இவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துங்க. துரத்துங்கடா. யோ, போய். வெளிய போய். சொல்றல. போ. ஒண்ணும் கிடையாது, போ. பயந்துட்டியாமா? பயமா? எனக்கா? அடிச்சு துரத்தியாச்சு. ஏன் பொண்ணாச்சு? உட்கார் ப்ளீஸ். ஈவினிங் கால் பண்ண மறந்துடாதீங்க டாடி. சிங்க குட்டி இல்ல. போலீஸையோ அடி கூட்டிட்டு வரல. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அத என் தலைவர் முடிவு செய்வார். ஐயோ டாடி. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஏய், 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 என் பொண்ணை விடுடா, என் பொண்ணை விடுடா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஏய், ஐயோ, ஐஸ்வர்யா, என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. வேணாடா, கும்பிடுறேன், என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஏய், வேணாடா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஏய், ஏய், வேணாடா, சொல்றத கேளுங்க. நான் போலீஸை கூப்பிடுவேன். கூப்பிடுறா போலீஸ. ஆண்டவனை தவிர ஒருத்தன் இங்க நுழைய முடியாது.
அவளை ரேப் பண்ணுங்கடா. சொல்றத கேளுங்கடா. என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்கடா. அவளை எதுவும் செஞ்சிடாத. என் உயிரோட இருக்கிறது என் பொண்ணுக்காக தான். தயவு செஞ்சு மணி 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 என் பொண்ணு காப்பாத்து. உன் பொண்ணுக்கு ஆபத்துனது உன் மனசு கடந்து துடிக்குதுல்ல, உன் பொண்ணுக்கு தான் உயிரா? போடாங். உன் ஒருத்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அத்தனை பிஞ்சு குழந்தைங்களையும் உயிரோட வச்சு எரிச்சிட்டேடா பாவி. ஏண்டா அந்த குழந்தைங்கள உனக்கு என்னடா துரோகம் பண்ணாங்க? டேய், செத்த குழந்தைங்கள தாண்டா புதுப்பாயில வச்சு கொண்டு போவாங்க. சின்ன குழந்தைங்கள புதுப்பாயில வச்சு உயிரோட கொளுத்துட்டியடா. பொய் சொல்றான். பொய் சொல்றான். பொய் சொல்றான். அவன் சொல்றத நம்பாத. என் பொண்ணு ஒண்ணு செஞ்சிடாத. தம்பி, உனக்கு என்ன வேணும் கேளு. எவ்வளவு பணம் வேணாலும் கேளு தரேன். தரியா? என்ன வேணாலும் தரியா? கேளு கேளு. எது வேணாலும் கேளு. என்ன வேணாலும் கேளு. என் சிவாவை கொடு, என் மீராவை கொடு, என் கண்ணனை கொடு, என் முத்து, என் மாணிக்கம், மீனாட்சி, லட்சுமி, என் பிள்ளைங்க எல்லாரையும் குடுறா. பிஞ்சு குழந்தைகளை எரிச்சு கொன்னியடா துரோகி. என் பிள்ளைங்க எல்லாரையும் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமாடா? குடுறா குடுறா என் பிள்ளைங்க எல்லாரையும். மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, மாயா ஜாலம் இல்ல. இங்க பாருடா, நான் தாண்டா அந்த ராமு. ராமு? டே கதிரே, ஊத்துற பெட்ரோல. உங்களை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. மணி 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 என் பொண்ணை மணி 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 உன் காலில் விழுந்து கேட்கிற மணி. என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிட வேண்டாம் சொல்லு மணி. அவளை கொல்ல வேணாம். ஆனா அந்த 24 பிஞ்சுகளை கொன்னியே, அதுக்கும் அந்த ஜமீன் பொண்ணு கொன்னியே, அதுக்கும் நீ தண்டனை அனுபவிச்சே தீரணும். வேண்டாம், எனக்கு தூக்கம் கயிறு வேண்டாம். நானும் பொண்ணும் வாழணும் மணி. மணி என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை நான் செய்யறேன். மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே, பொதுமக்களே, தமிழ்நாட்டின் தலைநகரான இந்த சென்னை மாவட்டத்துல எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே சமயத்துல ஏழைகளும் அனாதைகளும் அதிகமா வாழறது இந்த சென்னையிலயும் சுத்தி இருக்கிற மாவட்டத்திலயும் தான். சிட்டில சில இடங்களை தவிர மத்த இடத்துல நல்ல ரோடு இல்ல, தேவையான இடத்துல பாலம் இல்ல, நல்ல தண்ணியும் இல்ல. இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவித்த பெண்கள் இங்க இருக்கிற நடைபாதையிலயும் டாய்லெட் பக்கத்துல படுத்துக்கிறாங்க. சில பள்ளிக்கூடங்கள்ல கூடாரமே இல்லாம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அரசாங்க கஜானால போதுமான வருமானம் இல்லாததுதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சர்க்கார் கஜானால பணம் இல்லைன்னு தன்னுடைய சொந்த கஜானால இருந்து பணம் எடுத்து இந்த மாவட்டத்துக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் பெரிய பணக்காரர் உடையப்பா அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது திரு உடையப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சீக்கிரம் நான் தான் வந்துச்சு. இது என்னோட குஞ்சு. குஞ்சு குஞ்சத பாதம். அதான் என்னோட பிஏ. சின்ன வயசுல இருந்த எனக்கு திக்வா இருக்கு. அத கரெக்ட் பண்ணதான் நான் கூட வந்திருக்கேன். நம்ம பாரதத்துல 10 கோடி பேர் அனாதையா தெருவுல அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது. இவங்களுக்கெல்லாம் யார் தான் உதவி செய்யறது? இருக்கப்பட்டவங்க தானே செய்யணும். 50,000 ஏக்கருக்கு மேல நிலம் இந்தியால பல மாநிலங்கள்ல எனக்கு இருக்கு.
இது மட்டுமா? லிக்வர் வியாபாரம், சிட் ஃபண்ட், ஷேவிங் சலூன், ஷேர் மார்க்கெட், ரேஸ் குதிரை, டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, பத்தாததுக்கு ஏராளமான கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே. இத உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம், எதுக்கு இவ்வளவு பூமி, ஒரு ஜான் வயிற்றுக்கு இவ்வளவு தேவையா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். 2 பேர் வாழறதுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லையே. எனக்கு கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாவுக்கு சொத்து இருக்கு. அதுல 1800 கோடி ரூபாய நம்ம மாப்பிளைக்கு மாவட்டத்துக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்குண்டான காசோலைய இப்பவே உங்க முன்னாடியே கொடுக்க போறேன். ஒரு முக்கியமான விஷயம் கலெக்டர் அம்மா, இந்த பணம் ஏழைங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். இந்த மினிஸ்டர், எம்எல்ஏ, இன்ஜினியர், தாசில்தார், கான்ட்ராக்டர் இவங்க யார் கைக்கும் போயிடக்கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். யார் மூலமா இந்த பணத்தை செலவு பண்ணணும்னு நான் சொல்றேன். அவங்க மூலமா தான் இத செலவு பண்ணணும். இதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். சூப்பர்ரா, இல்லனா அவன் மேஞ்சிருவான்ல. இதுல ஒரு ரூபா கூட பிளாக் மணி இல்ல. அவ்வளவு சூப்பர் டாக்ஸ் கட்டின ஒயிட் மணி. தலைவா, ஒயிட் மணியோ பிளாக் மணியோ நீ குத்த செக் பாஸ் ஆனா போதும். சார், சூப்பர் டாக்ஸ் கட்டுற எல்லா பணக்காரங்களும் இந்த மாதிரி கொடுக்க முன் வரணும்னு சொல்றீங்களா? அதை எப்படிங்க நாம சொல்றது? நமக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். ஆனா ஒண்ணு, என்ன விட பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரி தேவையான பணத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்தியாவோட மொத்த பட்ஜெட்டை விட அதிகமான பணம் ஒரு ஸ்டேட்லயே கிடைக்கும். அப்போ இந்தியாவோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அப்புறம் இங்க தெரு ஓரத்துல ஒரு அனாதை கூட இருக்க மாட்டாங்க. உடையப்ப அப்படி பண்ணது கண்டிப்பா அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு தான். சிஎம் ஆகிறதுக்கு இல்ல, பிஎம், பிரைம் மினிஸ்டர். இப்ப இந்தியா பூரா இத பத்தி தான் பேச்சு. இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு புரட்சி பண்ணதில்லைன்னு. ஒண்ணுமே புரியல. எங்க தலைவர் ஆனதுல இருந்து எதுதான் புரிஞ்சிருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல போலீஸ் லிஸ்ட்ல தான் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரிஞ்சாதான் அவர் அள்ளிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் தெரிவிக்க வேண்டியது கலெக்டர் அம்மா தானே. கர்நாடகால பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணா இருந்தாலும் பணம் தானே. என்ன தலைவா? டேய், உன்னோட விளையாட்டுல இந்த கலெக்டர் கிட்ட வேண்டாம். ஏமா, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்போ சிஎம் ஊர்ல இல்லாட்டாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. இதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? சார், நான் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், இந்த மாவட்டத்துக்கு உதவி செய்ய போறேன்னு உடையப்பா சார் சொல்லிருக்காரு. அம்மா, அரசியல் என்னன்னு ஐஏஎஸ் படிச்சா தெரியாது. அரசியல் என்னன்னு தெரியாதுதான். ஆனா உடையப்பா சொன்ன மாதிரி உங்களை போல இருக்கிறவங்க கிட்ட எக்ஸஸ் மணி எல்லாம் ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சரண்டர் பண்ணீங்கன்னா நம்ம நாட்டு வளர்ச்சி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். வாயை கொடுத்து நோயை வாங்கிட்டல. நீங்க புறப்படலாமா? சரிங்க சார், வாங்கம்மா. வரேன். அம்மச்சி, ஓ ஐயோ நாய்க்குட்டி, நீயா? சாரி. இது எந்த ஆபீஸ்? போஸ்ட் ஆபீஸ். ஏன் சார், நீங்க இன்னைக்கு காலையில மருந்து சாப்பிடலையா? தலைவர் வீடு. எந்த தலைவரே? நம்ம ஆளுங்கட்சி தலைவர் சார். நம்ம தலைவரா? அப்படி புரியுற மாதிரி சொல்லியா. கமான். நீ மட்டும் என் கூட இல்லன்னா இந்த தொப்பி என்னைக்கோ பறந்து போயிருக்குயா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, தொப்பியா புரியா? உங்க தொப்பியை கழட்ட விட மாட்டான் சார் இந்த சேதுபதி. ஹாய் நடிகை. இந்த நடிகையோட பேர் என்ன? இவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார். பிரியா அலெக்சாண்டரே, நமஸ்காரமா. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி. தெரியுமா? 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 சாரி. அந்த உடையப்பா முழு பைத்தியம். அவன் மச்சான் டிஜிபி ஒன்னே முக்கா பைத்தியம். Useless idiots. குட் ஈவினிங் சார். இப்ப புடிச்சிட்டு வரேன்னு போனேன். எங்கயா? யாரே? உங்க மச்சான் உடையப்பா. ஓ, அவரையா? சார்,
அவரு பணத்தை சரண்டர் பண்ணிட்டு அடுத்த ஃபிளைட்டுக்கு ஊருக்கு போயிட்டார் சார். என் மச்சானை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவரு இதுக்கு காரணம் இருக்கு சார். சி பய முடியா உன்னையும் உன் மச்சானி சேர்த்து உள்ள போடும். டிஜிபியா பய முடியா இது விளையாடுற நேரம் இல்ல. நாம சொல்லித்தான் உடையப்பா இதை செஞ்சாருன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எலெக்ஷன் வரப்போது இல்ல. யோ டிஜிபி, உடனே உடையப்பாக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணு. நாடு உருப்படும். தாய் மண்ணில் வீரம் உண்டு, தண்ணி அடிச்சா ஈரம் உண்டு. வணக்கம், என் பொண்டாட்டி வேணும். இனிமே யார பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்க வேணாம். ஏன்னா எல்லாத்துக்கும் 3 செட்ல வீடு கிடைக்க போகுது. உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த மச்சானுக்கு என் மயிலோட கில்மா தான். அவன் மயில எங்க மயில காணோம். எங்க இருக்காரா? இன்னைக்கு விடிய விடிய மயிலோட தீபாவளி தான். மயிலுக்குதான் இருக்காளா? மஞ்ச கலர் புடவை. அப்ப இதுதான் என் மயிலு. மயிலும் என்ன என் மயிலு ஆம்பளை குரல்ல பேசுறான்? என் மயிலு மாறி போச்சு. மயிலு மாறலடா, நீதான் மாறி போயிட்ட. ஏண்டா தூக்கம் வரலன்னு நான் கோட்டரை வாங்கி கப்புன்னு அடிச்சுட்டு பட்டா இப்படி குப்புன்னு ஏப்பி விட்டியடா. என் மயிலு கட்டின மஞ்ச புடவை எங்கடா? என் மயிலு மயிலு பறந்துடுத்து. எங்கடா? காட்டு போன ஃபுட்பால் மாதிரி இங்க வந்து விழுற. பூச்சி கோல் அடிச்சிட்டான். இவ்வளவு நாளா உனக்கு உன் பொண்டாட்டி யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியல. அடையாளத்துக்கு தான் தேடினா அத அவன் தப்பா நினைச்சிட்டான். தினம் உனக்கு இதே வேலைதான். உத வாங்கியே சாவு. யாச்சாரச்சு என் பொண்டாட்டி எங்க? அவளை பார்க்காம என்னால தூங்க முடியாது. அது சரி. அவ செகண்ட் ஷோ சினிமா பார்க்க போயிருக்கா. போய் ரவுஸ் பண்ணாம தூங்கு. சரச்சு நீ எந்த ஷோவுக்கு போற? அதுக்கும் அடுத்த ஷோக்கு போறேன். நானும் வரட்டுமா சரச்சு? அடிச்சே சும்மா கடை ஆசைய பாரு. இன்னொரு கட்டிங்க போட்டே கவுந்து போடு. நானும் எவ்வளவு நாளா கேட்க உன் கூட ஒரு ஷோ பார்க்கணும்னு பார்க்க முடியலையே சரச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல எத்தனை பிராண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் இவனோட பிரஸ் டேய் ஃப்ரெஷ்னு சொல்லி எங்கடா கூட்டிட்டு போற? சிட்டி பூரா ரவுண்ட் அடிச்சாச்சு. சும்மா ஏமாத்துறானுங்க ராஸ்கல். கிட்ட வந்தாச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சார் இந்த லெஃப்ட்ல டர்ன் பண்ணி நிறுத்துங்க சார். எது இந்த குப்பத்திலையா? ஃப்ரெஷ் எல்லாம் இப்போ குப்பத்துல தான் சார் கிடைக்குது. சார் இந்த பொண்ணு இந்த பரதேசி பொண்ணு சத்தியமா ஃப்ரெஷ்ஷா தான். நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணோட சூப்பர். அவன் சொல்றது கரெக்ட். இவ சேதுல முளைச்ச செந்தாமரடா. சார் என் பீஸ் என்ன? நல்ல பீஸ், என்னோட பீஸ். அதான் ஜாலியா கை பிடிச்சி கூட்டு போங்க சார். பாவண்டா பாப்பா தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமால, இங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்ல பூவு, அதுவும் மல்லிப்பூன்னு. டேய் பூ இல்லடா மொட்டு. வா போலாம். அப்பா ஏய் நில்லுடி. ஏய் அப்பா எதுக்குடி? மச்சான் நான் இருக்கேன். வா. சிவரா. ஏய் நில்லுடி. அண்ணா அண்ணா வச்சு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறியா? ஏய் போய் வேலைய முடிச்சுடா. ஏய் நில்றீங்கல்ல. ஏய் நில்றீ.
முடியாது நில்லு. வேண்டாம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. இது கூட நல்லதா? என் லைஃப்ல இது வரைக்கும் இப்படி ஒரு அட்டம் பண்ணதே இல்ல. வேண்டாம் சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், என்னை வா இப்படி. விட்டுருங்க. ஏய், பணம் சோளைய கொடுத்திருக்கேன். யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. 500 1000 எக்ஸ்ட்ரா வாங்கிக்க. வாடி. ஐயோ, நான் சத்தியமா சொல்றேங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லங்க. ஏய், வாயை மூடு. நான் யாருன்னு தெரியுமா? இது வரைக்கும் நான் நினைச்சத சாதிக்காம விட்டதில்ல. சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், நான் செத்தே போயிடுவேன். நீங்கெல்லாம் பெரிய இடத்துக்காரங்க, நாங்கெல்லாம் ஏழைங்க. எங்களுக்கு மானம் மட்டும்தான் சார் இருக்கு. ஒண்ணும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க சார். உங்க கால்ல விழுந்து விடாது கும்பிடுறேன், என்ன விட்டுருங்க சார். ஏய், நில்லு. டேய் நில்லுடா. என்ன சார் சார்? நான் டகா வாங்குறேன். என்ன இழுச்ச வாயின்னு நினைச்சியா? எட்ரா துட்ட. அதான் முதல்லயே குத்தனே, அப்புறம் என்ன? அது அட்வான்ஸ். எங்க செட்டில்மெண்ட்? ஐயா சரியான அண்டா இருக்கியே. ஏய், செலவு வச்சுனுக்குறேன். ஓடி வா. எவடியோவா? ஏன் ஏரியாக்குள்ளே வந்திருக்குது? யாரு இது? சாந்தி, நீயா? என்னமாச்சு? எதுக்கு அழுற? என்ன ஒருத்தர் தோத்துட்டு வர. தோத்துறானா? என்ன காப்பாத்துங்கக்கா. யாரு இது? காப்பாத்துங்க. சரி, நீ அந்த பக்கமா போயிடு, நான் பாத்துக்கிறேன். இவனா? எங்க பாத்திருக்கனே. மாட்டியா? இதான் மச்சான், எப்படிடா? யாரு நீ? நான் உனக்கு என்னடா? முதல்ல காசு கொடு. காசு கொடு, நான் விடுறேன். கட்டி பிடிச்சதுக்கு சும்மா விட்டுருவேனா? என்னடா கோசனா? என்னடா இப்படி தேட வச்சுக்கிற? ஏடா ஏடா நான் மவன பாக்கெட் ஃபுல்லா வச்சுக்கிறியா? மவன ஏடா. ஹை தேரே. மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, நமது பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கவும் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கவும் வருகை தரவிருந்த மாண்புமிகு காவல்துறை அமைச்சர் மகா கணபதி அவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தால் இங்கு வர முடியவில்லை. விழாவை தள்ளி வைக்க வேண்டாம் என்று விரும்பி அவர் தனது சார்பாக அவரது மகன் ராஜு அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய ராஜு அவர்களை இந்த விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பொழுது வரவேற்புரை வழங்க நமது ஸ்கூல் லீடர் மாணவி சாந்தியை அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய பிரின்சிபல் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழையான எனக்கு இந்த மேடையில் 2 வார்த்தைகள் பேச வாய்ப்பு தந்ததற்கு மட்டுமல்லாமல் பிளாட்ஃபார்மில் உள்ள அட்ரஸ் தெரியாத என்னை போன்ற பெண்ணுக்கு படிப்பதற்கு அட்மிஷன் பெற்று தந்ததற்கும் எனது பிரின்சிபால் அவர்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன்.
ஆனால் இதற்கு மாறாக மனசாட்சி இல்லாத மனுஷங்களும் இந்த சமூகத்துல இருக்காங்க. வீதியில இருக்கிற எங்களை வேதனைப்படுத்தி பார்க்கிறது இந்த பணக்கார பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் இந்த விழாவில் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லாமல் இருக்கவும் என்னால் முடியல. நான் தெருவிளக்கின் அருகில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அப்போதுதான் எங்க அண்ணன் வந்து இந்த புது யூனிஃபார்மை தந்தாரு. இது ஒரு பெரிய விஷயமான நீங்க நினைக்கலாம். எங்களை போல உள்ள ஏழைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் கிடைக்கிறதே அபூர்வமான விஷயங்க. அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற எங்களை மானத்தோடு வாழ விடாம கொடுமைப்படுத்துறது சிலருக்கு விளையாட்டா இருக்கு. என்ன சார் ஒழுக்கமா இருக்கா? இல்லங்க பரவாயில்ல. கவிதா, அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடா வைங்க. எஸ் மேம். ஐயா, நீங்க மந்திரியோட மக. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த சந்தர்ப்பத்துல என்ன மறந்து என் சொந்த கதையை சொல்லிட்ட. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எங்கள் பள்ளியின் சார்பில் தங்களை வருக வருக என்று வரவேற்று விடை பெறுகிறேன். வணக்கம். சாந்தி, கம் ஹியர். பேரு சாந்தி. வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். என்னம்மா தலையில? அது வந்து கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். சரி, நீ போமா. சரி. யாரா நீங்க? எதுக்குடா அடிக்கிறீங்க? டேய், நான் யாரும் தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்கீங்க. ஏய், நீ யாரா இருந்தா இறக்கறடா. விட்றா, விட்றாங்கறல்ல. என்ன தைரியம் இருந்தா என் சாந்தி மேல நீ கை வச்சிருப்ப. இனிமே என் சாந்தி மேல கை வைப்பியாடா? டேய், அவ என் உயிரா. என் தங்கச்சி மேல கை வச்ச உன்னை உயிரோடவே விட மாட்டேடா. பெரிய இவன் மாதிரி பேசுன. அட்ரா அட்ரா பாப்பா. டேய், ஓ நாயா. டேய், கயிறடா. ஏய், இப்ப எப்படி இருக்கு? என்னடா முழிக்கிற? நான் தாண்டா உனக்கு காட்டி கொடுத்தேன். சேரியில இருக்கிறவங்க எல்லாம் விபச்சாரிங்க நினைச்சிட்டியா? நான் காசுக்கு போறவ தாண்டா போக்கு எடுத்தவனே. அம்மா அப்பா யாருன்னு தெரியாத எத்தனை பிள்ளைங்களை நாங்க வளர்த்துட்டு வரோம் தெரியுமா? அந்த குழந்தைங்க எல்லாம் பசி பசின்னு அழுத்திட்டு வரப்ப நான் என்ன பத்தி எப்பவும் கவலைப்படுது இல்லடா. தொன்னு ஏறிடுச்சுன்னா பொண்ணு வேணுமா உனக்கு? எங்களை பத்தி என்னடா நினைச்ச? நீ என்ன பெரிய இடத்துல பிறந்தவனா? பணத்துல பிறந்தவனாக்கும்.
அந்த ஆண்டவன் உன்னை விட என்ன பெரிய இடத்துல பிறக்க வச்சிருக்கலாம். ஆனா விதி என்ன தெருவுல கொண்டாந்து நிறுத்திருச்சு. சீ, போடா. ஏய் பெயிண்ட் அடிச்சது போதும், புளித்தோல் எத்துன்னு வா, செட் பண்ணலாம். இந்த ஓட்டம் ஓடுறான். இல்லையா அது என்ன வேலை பண்ணு. அக்கா, உன் மேல கை வச்சவன நம்ம அண்ணன் கட்டி போட்டிருக்கு. இன்னைக்கு அவன் அவ்வளவுதான். எங்கடா? காட்டுக்கோட்டையில. இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? எங்க அண்ணன் திரும்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு கொன்னுருவாரு. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. நீங்க எல்லாம் பெரியவங்க, தயவு செஞ்சு எங்க அண்ணனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் அண்ணனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இங்க பாரு, நேத்து வரைக்கும் நான் கெட்டவன் தான். ஸ்கூல்ல நீ நடந்துகிட்ட முறை என்ன ரொம்ப பாதிச்சது. அந்த நிமிஷமே என்ன நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். உனக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும் நான் செய்வேன். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. அண்ணன் வந்துடும். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. எனக்கு உன்னோட அன்புதான் வேணும், பாசம்தான் வேணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுங்க ப்ளீஸ். போங்க. உனக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். இது என்னமோ புதுசா ரிலீஸ் ஆன படம் பேரு மாதிரி இல்ல? உள்ள போங்க. உட்காருங்க. டேய், உட்கார சொல்லி டெஸ்ட் பண்றானுங்கடா. சாதாரண கேஸ்னா ஸ்டேஷன்ல விட்டு அடிப்பானுங்க. நீ அடிச்சது மினிஸ்டர் புள்ளியாச்சு. வாங்க உட்காருங்க. அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உட்கார்ந்தே வாங்கிப்போம். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்லைங்க, நான் நிக்கிறேன். உங்களுக்காக நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க போயிருந்தீங்க? அதுங்க, நம்ம ஏரியாவுல அம்மன் கோவில் திருவிழா. பசங்கெல்லாம் வாழை மரம் வேணும்னு ஆசைப்பட்டானுங்க, வாங்க போயிருந்தேன். அது தப்புங்களா? ஒரு தப்பும் கிடையாது. உங்க பேர் என்ன? நெல்லிக்குப்பம் மணி. இவன் ராம். உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அது எங்களுக்கு அட்ரஸ் கிடையாது இல்லைங்க. ஆனா போலீஸ் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஓடி வந்திருப்போம். போலீஸ் இல்ல, நான் தான் வர சொன்னேன். ஏன் வர சொன்னா, உடையப்பா அந்த 1800 கோடி அந்த மாவட்டத்துக்கு கொடுத்தாரு இல்லையா? ஆமாங்க, டிவில காட்டினாங்க. உடையப்பாவோட லெட்டர்ல ஏழைங்களுக்கான திட்டம் அந்த ஏழைங்க கையில தான் ஒப்படைக்கணும்னு எழுதி இருக்கு. அப்படிங்களா? அந்த ஏழைங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க 2 பேரும் தான். நெல்லிக்குப்பம் மணி, நெல்லிக்குப்பம் ராமு. இந்த 1800 கோடி ரூபாய் திட்டம் முழுக்க உங்க 2 பேரு தலைமையில தான் நடக்கணும். அமௌண்ட் ஏதோ சொன்னீங்களே? 1800 கோடி. 1800 கோடிடா. கோடியா? ஆமா. கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம்னு குத்துமதிப்பா சொல்றீங்களா? நான் உங்களுக்கு வேண்டிய உதவி ஆலோசனையும் தரேன். உங்க மேற்பார்வையில தான் எல்லாமே நடக்கணும். மிகப்பெரிய பொறுப்பு. பணத்தை கொடுத்த உடையப்பா உங்க பேரை எழுதி வச்சதுனால அரசாங்கத்தால கூட உங்களை மாத்த முடியாது. சல்யூட்டுக்கு அர்த்தம் இப்பதானே புரியுது. பணம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். புத்திசாலித்தனம் தாங்க எங்களுக்கு பிரச்சனையே. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உடையப்பாக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே உங்களுக்கு அவர் தெரியுமா? கலெக்டரம்மா, நானும் அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். அவருக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உடையப்பா பணம் கொடுத்தது அதிசயம்னா இது அதை விட அதிசயமா இருக்கு மேடம். ஆமா கலெக்டரம்மா, நாங்க தெருக்கோடி. இந்த கோடினால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமா வேலையை ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். வாங்க. சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தானே நெல்லிக்குப்பம் மணி? நீங்க?
நான் வந்து காட்டுக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் முனியாண்டி. கார் கொண்டு வந்திருக்கேன். வாங்க சார் போலாம். ஐயோ வேண்டாம் ஐயா வணக்கம். நான் மாந்தோப்பு கனி கவுன்சிலர். உங்க வீட்டுக்கு நான் வரணும். உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் ஐயா. வேண்டாம் வேண்டாம். நானே உங்க வீட்டுக்கு வரேன். போலீஸோட வரேன். பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன். என் கூட வாங்கயா. ஐயா நான் கணேஷ் சொல்றேன். இவனை விட பல வகையில நான் பெரிய ஆளு. நீங்க என் கூட தான் வரணும். ஐயா வாங்க வாங்க. விடுங்க விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க சொல்றேன்ல. இருங்க இருங்க. சீக்கிரம் சார், சீக்கிரம். டோரை நானே ஓபன் பண்றேன். வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்யா. புதுசா வரவங்களுக்கு கதவு திறந்து விட்டீங்கன்னா என்ன வாட்ச்மேனியா நீங்க? வாட்ச்மேனா? காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்காருல. டிஜிபி. டிஜிபில வாட்ச்மேன் தானே. நாங்க அங்கல போறது வாட் யூ மீன்? மீன் எல்லாம் இல்லைங்க. நாங்க கருவாடு தான் சாப்பிடுவோம். உங்க பேர் என்ன? மணி. உங்களை நான் மணி மச்சான் கூப்பிடலாமா? ஏன்? என் மச்சானோட மணி பூரா உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க எனக்கு மணி மச்சான். ஆமா. திடுதிப்புன்னு வந்து எங்களை கார்ல கூட்டிட்டு வந்தீங்களே, எது கூட்டிட்டு வந்தீங்க? அப்பா எது கூப்பிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அங்க பாருங்க. தம்பி பழசெல்லாம் மறந்துடுங்க. ஏதோ என் பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நாங்க வந்தோம். ஐயோ, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். படச மறக்காம நீங்க தான் அடிதடியில வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். தப்பு என் மேல தானே. தம்பி என்ன அடிதடின்னு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்களை எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதான் எனக்கு தெரியல. ஏதோ பெரிய விஷயம் பேசணும்னு அப்பாதான் கூப்பிட்டு வர சொன்னாரு. உங்களை மாதிரி வெட்டியா சுத்துற ஆளுங்களா இல்ல. ஊருக்காக டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு அனுப்பி வைங்க. சரி. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. வரேன் ராமு. சார் நீங்க மணி மச்சான்னு சொன்னது கரெக்ட் தான் சார். எந்த மணி யார் மச்சான்? கமான். உட்காருங்க மச்சான். உட்காருங்க. என்னங்க நீங்க? உட்காருங்க மச்சான். உட்காருங்க சார். உட்காருங்க மச்சான். என்ன கேக்குறீங்க? உட்காருங்க. உட்காருங்க சார் சார். உட்காருங்க சொல்றேன். என்னங்க நீங்க விடுங்க. உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தா சரி உட்காருது. சார் சொன்னா கேளுங்க. அட்டைய புடிச்சு மெத்தையில படுக்க வச்சா அது படுக்குமா? இல்ல இப்ப உட்கார்ந்து பாருங்க. மன்னிச்சிருங்க. ஓ என்ன இது? உட்காருங்க. உட்காருங்க. சீக்கிரமா உட்காருங்க. உட்காந்துட்டாங்க. ரெடி சார். எல்லாருக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த மந்திரி ஒரு ஐடியா சொல்ல போறேன். குண்டப்பா. இவன் ராமநாதபுரம் குண்டப்பா. டேய் வாடா ஓடி போலாம். இருங்கப்பா. பார்த்தா அடியால் மாதிரி இருக்கா. பயப்படாதீங்க மச்சான். அவரு நம்ம மச்சான் தான். இந்த குண்டப்பா தமிழ்நாட்டிலேயே பெரிய கோடீஸ்வரன். இவன் உங்களுக்கு 50 கோடி ரூபாய் தருவான். 50 கோடியா? அடங்க அப்பா, அத கண்ணுல பார்த்தாலே மயக்கம் வந்துருங்க. அப்போ உடையப்பா 1800 கோடி ரூபாய் கொடுத்தப்போ மயக்கம் வரலையா? அது பேப்பர்ல தானே காமிச்சாங்க. பிரச்சனை இல்லைங்க. அப்ப சரி, நானும் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் தரேன். அதுல கையெழுத்து போட்டு கொடு. ஐயா, அந்த புண்ணியவான் நல்லது பண்ண கொடுத்த பணத்தை தப்பா பயன்படுத்த கூடாதுங்க. வேற என்ன சொன்னாலும் கேக்குறோம். அப்போ ஒண்ணு செய். அந்த நெல்லு குப்பத்துல நீங்க 300 பேர் இருக்கீங்கல்ல? ஆமாங்க சார். அவங்களுக்கெல்லாம் முதல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த காலி பண்ணிடு. அது பேர்ல நான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நாங்க வீடு கட்டிக்க முடியாதுங்க. ஏன்? எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தாதாங்க எங்களுக்கு. அதாங்க மரியாதையும் கூட. என்னையா இது? நீயே ஒரு நாடோடி, உனக்கு சொந்தமா எந்த இடமும் இல்ல, அப்புறம் என்னையா மரியாதை கிடையாதுன்னு? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எங்களால காலி பண்ணவும் முடியாது, கையெழுத்து போடவும் முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பா வாங்கப்பா. சாந்தி எங்க இருக்கா? சாந்தி, சாந்தி, சாந்திங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குதே அந்த சாந்தி.
ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் போ. அங்க பாரு. என்னடா நினைச்சுனுக்குற? தூக்கம் காசுமானா கடனுக்கு வந்துட்டானுங்க கபோதிங்க. இனிமே இந்த ஏரியால உங்களை பார்த்த மாவன வந்துட்டீங்களாடா? போ. நான் அப்புறம் வரேன். பாய். நான் அப்புறமா பேசுறேன். பாய். ஓடி போங்கடா. அப்புறமா பேசலாம். ஓகே. ஐயோ சாரி. கண்ணு தெரியல பாவி. முதுகுலடா கண்ண வச்சிருக்க. எனக்கு நாசம் பண்ணி போகுது பாரு. மூஞ்ச பத்தியா இருக்க. ராமல்ல கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எந்த வீடு யார் யாருக்குன்னு இன்னைக்கு அலாட்மெண்ட் கொடுத்தாச்சு மேடம். குடிசில இருந்த எங்களுக்கு உங்களால ஒரு நல்ல வீடு கிடைச்சதுமா. ரொம்ப நன்றிமா. தெருவுல கடந்த எங்களுக்கு உங்களால வாழ ஒரு வீடு கிடைச்சதுமா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி நன்றி. சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, நம்ம ராமுக்கு தான். வணக்கம்மா. வணக்கம்மா. அதுவா, நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படிங்களா? முதல்ல முடிஞ்ச ஒர்க் இதுதானே? ஆமா மேடம். இந்த மாதிரி ஏழைங்களுக்கு 4 இடத்துல 4000 வீடு இந்த மாசம் முடிஞ்சிடும். சைதாப்பேட்டை மெயின் பாலமும் ஆதம்பாக்கம் ஆஸ்பத்திரியும் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. தண்டையார்பேட்டை மார்க்கெட்டும் திருவான்மூர் சப்வேயும் அங்க இருக்க 2 பள்ளிக்கூடமும் வாட்டர் டேங்கும் முடிய கட்டத்துல தான் இருக்கு மேடம். குட். ரோடெல்லாம் கான்கிரீட் போட்டாச்சுல? போட்டாச்சு மேடம். ஃபுல் ப்ராஜெக்ட் முடியும் போது இந்த மாவட்டமே குட்டி சிங்கப்பூரா இருக்கும். இந்த கிரெடிட் எல்லாம் ராமுக்கு தான். இது எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தானே? கொடுங்க. இது என்னது? இத பாருங்க. அட, தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க. ஐ, நம்ம ராமு போட்டோ வந்திருக்கு. ஏழைகளின் கனவை நனவாக்க வந்த புரட்சி இளைஞர் நெல்லிக்குப்பு ராமு. சூப்பர்டா. நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சார். வாங்க. மினிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லி எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதே, அவர் வீட்ல இல்லன்னா இங்க தான் இருப்பாரு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஐயோ, நீர் யாரு? இவரா? ஐயோ, ஏமாந்துட்டேன். கலெக்டர் அம்மா கொஞ்சம் உட்காருங்க. இல்ல சார், நான் ரூம்ல வெயிட் பண்றேன். ஏய், பிரியா அலெக்சாண்டர் ஐஏஎஸ். ரொம்ப நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மினிஸ்டர் கணபதிய பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. சரி, அதெல்லாம் போட்டோம். நான் விஷயத்துக்கு வரேன். அந்த நெல்லி குப்பத்துல இருக்கிற பிச்சைக்காரங்களெல்லாம் காலி பண்ணி அந்த இடத்த என்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த மணிக்கு ராமுக்கு பெரிய கான்ட்ராக்ட் பண்ண தகுதி இல்லைன்னு சொல்லி மீதி இருக்கிற 1000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட நம்ம குண்டப்பாவுக்கு கொடுக்கணும். அத உடனே செய்யலன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதம்மா. என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்களை மாதிரி இருக்கிறவங்கள அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்க சொத்து அப்பா வீட்டு சொத்து மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சட்டத்துக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஐ எம் சாரி சார். ஏய், நில்லு. கோடீஸ்வர அலெக்சாண்டரோட ஒரே ஒரு வாரிசு. அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. தெரியுடி உன் வரலாறு எனக்கு.
ஐஏஎஸ் படிச்சாலும் ரயில்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்த உன் புத்தி இன்னும் போகல. எங்கடி அப்ப அந்த பிச்சைக்கார அலெக்சாண்டர்? ஸ்டாப் இட். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா ஃபாதர் அலெக்சாண்டர் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. 3 வயசு வரைக்கும் ட்ரெயின்ல பிச்சை எடுத்த என்ன காப்பாத்தி ஐஏஎஸ் வரைக்கும் படிக்க வச்ச தெய்வம் எர்வின் ஃபாதர் அலெக்சாண்டர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பேரை என் பேர்ல சேர்த்துக்கிட்டது உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான். என்ன கோடீஸ்வரின்னு சொன்னது நீங்க எல்லாரும் தான், நான் இல்ல. மிஸ்டர் கணபதி, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. குட் பை. அடோகர் டவர் போப்பா, சீக்கிரம் போப்பா. எங்க நான் இவ்வளவு வேகமா போக சொல்றேன்? கலெக்டர் இருக்குதப்பா. பாவம் அந்த அம்மா நமக்காக கஷ்டப்பட்டு அந்த அம்மா வேலை போயிடுச்சுல்ல. இறங்குடா. இறங்குடா. ஏய், ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்க? ஏய், மினிஸ்டர் சொன்னா கேட்க மாட்டேல்ல? நாங்க சொன்னா கேட்க மாட்டேன். டேய், எங்க அப்பா விடுங்கடா. இந்த லைனா வலிக்காதீங்கடா. டேய், டேய் தடியா விடுடா. அப்பா! ராமு அண்ணே. ஐயோ, கையெழுத்து போட தெரியாதுங்க. பேர முடிக்க தெரிஞ்சதோ நான் பெரிய ஆளா இருப்பேன்ல. விடுங்க அக்கலா. விடுங்க என்ன? கைநாட்டு வைடா. ஏய், சாப்பாடு எடுடா. ஓடுங்கடா. ஓடுடா. ஓடு. வைடா. ஓடுடா. முடியாது. ஏய், முடியாதா? அப்படியே ஏய். வைடா. ஏய். ஐயோ. ஓடுடா. அடடா. நான் செத்துருவேன். உயிரோட திரும்பி போனோம்னா நீ கை நாட்டு வை, இல்லனா உன்னை போனமாக்கிட்டு நாங்க கை நாட்டு வைப்போம். எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? இனிமே தினமும் உன்னை பார்க்கணும்னு சொல்றதுக்காக தான். ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இப்ப உங்க மேல கோபம் ஒண்ணும் இல்ல. நாம இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. உண்மையிலே சொல்றேன், உங்க அப்பாவையும் அண்ணனையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தோ இன்னும் எங்க அப்பா பணம் பணம்னு தினம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பஞ்சம் பட்னின்னு இருந்த உங்க அண்ணன் மத்தவங்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கான்.
ராமுவோட மனசுக்கு கால்வாசி கூட தேர மாட்டானுங்க. எங்க அப்பாவும் இங்க இருக்கிற மத்த அரசியல்வாதிகளும். உங்க அண்ணனை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவரோட மனசுக்காக மட்டும் இல்ல, தைரியத்துக்காக. எங்க அப்பா அனுப்பின அடியாட்களே அடிச்சு தூள் கிளப்பிட்டார்ல. உங்க அப்பாவும் அண்ணனும் மாதிரி எனக்கு யாருமே இல்ல. ஏன் உங்களுக்கு தான் அப்பா இருக்காருல்ல, அதுவும் எவ்வளவு பெரிய ஆளு. பெரிய ஆள் தான். ஆனா உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு, அந்த மாதிரி எனக்கு இல்லையேன்னு தான். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவர் என்னோட சொந்த அப்பாவும் இல்ல, ராமு எனக்கு சொந்த அண்ணனும் இல்ல. என்னோட சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பசிக்குதும்மா அம்மா, அம்மா பசிக்குதும்மா, அம்மா பசிக்குதும்மா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. சும்மா இரு. ஏய், கம்பியத்தை அடுப்புல போடுறீ. நாளைக்கு திருவிழால, நாளைக்கு காசு பார்க்க வேணாமா? அம்மா பசிக்குதும்மா, அம்மா பசிக்குதும்மா, அம்மா பசிக்குதும்மா. என்ன பெத்த அம்மா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலயே என்ன தூக்கிட்டு போயிட்டான் அந்த மிருகம். அம்மா. ஏய், சொன்னதை ஒழுங்கா செய்யல, அப்புறம் சோறு கிடைக்காது சொல்லிட்டேன். சூடு வச்சு எடுத்து ரணமாக்குனாங்க. பிச்சை எடுக்கிறதுக்காக எங்களை கோவில் கோவிலா கொண்டு போனாங்க. நான் மட்டும் இல்ல, என் கூட இன்னும் நிறைய குழந்தைங்க அங்க இருந்தாங்க. எங்களை பிச்சை எடுக்க வச்சு அவன் நிறைய சம்பாதிப்பான். பசிக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான். குண்டா இருந்தா பிச்சை தர மாட்டாங்கன்னு மட்டும் இல்ல, வயிறு நிறைஞ்சா எலும்பு தோலுமா இருந்தும் வாய் விட்டு அழமாட்டாங்கன்னு பட்டினி போட்டான். அம்மா அம்மானு கதர்ன. பசினால மட்டும் இல்ல, காணாம போன குழந்தை கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்ட வருவாங்கல்ல, அப்படி கோவிலுக்கு வர்ற கூட்டத்துல எங்க அம்மா அப்பா இருந்தா என்ன பார்த்து வாரி அணைச்சு முத்தம் தர மாட்டாங்களான்னு அழுத. யாருமே வரல. அப்பதான் ஒரு நாள் ஆண்டவ மாதிரி வந்த மணியப்பா என்னை காப்பாத்தினாரு. இனிமே என்னோட வாழ்க்கையில பெத்த அம்மாவையோ அப்பாவையோ பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த ஜென்மம் இப்படியே தான். இந்த ஜென்மம் முழுக்க உனக்கு நான் இருக்கேன். கேட்கும் அடியோசை வந்து காதல் வாழ்க என்கின்றது. கண்கள் ரெண்டும் கண்ணீரில் என்று நன்றி என்று நனைகின்றது. மண்ணில் சிந்து மழையாக உன்னில் உயிரும் உடலும் கரைகின்றது. நானே உந்தன் தாயாய், நீயே எந்தன் சேயாய். போதும் இது போதும், மோதும் அலை மோதும்
என் தெய்வம் தந்த தேவதையே மயிலிறகாய் நெஞ்சம் எரிகிறதே வெட்கம் வந்து பூப்பந்தல் போட கூந்தல் பூக்கள் தேன் கொண்டு ஆட வா பூவில் உன் வாசம் கண்டேன் காற்றில் உன் பாசம் கண்டேன் நதி நீரில் காதல் கூடித்தேன் வானில் உன் உள்ளம் கண்டேன் வாழ்வில் பல வண்ணம் கண்டேன் நான் என்னை அள்ளி கொடுத்தேன் ஏ குட்டி பூவே உன்னை பூமாலையாக செய்வேன் என் தோளில் சூடிக்கொண்டு நான் அறியாரோ சொல்வேன் என் மூச்சில் உன்னை நான் சுமப்பேன் கடவுள் போல நான் உன்னை கண்டேன் வாழ்க்கை இன்று உண்டானது காற்றில் கேட்கும் யோசை வந்து காதல் வாழ்க என்கின்றது கண்கள் ரெண்டும் கண்ணீரில் நின்று நன்றி என்று நினைகின்றது மண்ணில் சிந்தும் மழையாக உன்னை உயிரும் உடல் கரைகின்றது நானே உந்தன் தாயாய் நீயே எந்தன் சேயாய் போதும் இது போதும் மோதும் அலை மோதும் என்னை தேடி ஓடோடி வந்தேன் உன்னில் என்னை நான் கண்டு நின்றேன் வா. ஏய் ஏண்டா தருதல பாயல காதலிக்க உனக்கு பிச்சைக்காரி தான் கிடைச்சாளா ஆ? உங்க அப்பாவோட ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும் மறு பக்கம் தெரியாதுடா தெரியும். எங்க அம்மாவை கொன்னவங்கிறது தெரியும். நீ எங்க அம்மாவுக்கு செஞ்ச எல்லா துரோகமும் எனக்கு தெரியும். சனியம் பிடிச்சவன என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் போறேன். ஏய் புடிங்கடா அவனை புடிங்கடா விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. இவனை இழுத்துக்கிட்டு உள்ள போங்க விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. நான் சொன்னா கேளுங்க. விடுங்க என்ன? உயிருக்கு தான் ஆபத்து. இனிமே உனக்கு உலகமே இதுதான்டா அந்த பொண்ணை நீ பார்க்கவே முடியாது அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. தெரியும்ல. எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நம்ம ஊர்ல ஜனங்களுக்கெல்லாம் இப்போ ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. அதாவது வர எலெக்ஷன்ல நம்ம ராமுவை எப்படியாவது நிக்க வைக்கணும். அப்படியா? வெரி குட். நான் தான் அப்பவே சொன்னல கலெக்டர் அம்மா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. இந்த வேட்புமனு எப்படி தாக்கல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நீங்க தான் கூட இருந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும். என்ன வேணும்னாலும் தாராளமா நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஆனா ராமு உங்க பேர் ஓட் லிஸ்ட்ல இருக்கா? இல்லைங்க. அப்புறம் எப்படி எலெக்ஷன்ல நிக்க முடியும்? வாக்காளர் லிஸ்ட்ல பேர் இல்ல, ரேஷன் கார்டு இல்ல. இந்த மாதிரி ஏழைங்க குடியுரிமை இல்லாதவங்க தான் நம்ம இந்தியன் சட்டத்துல சொல்லுது. ரேஷன் கார்டுக்காக நிறைய தடவை அலைஞ்சு பார்த்துட்டேங்க. நிரந்தரமான வீடு, அதுக்கு ஒரு நம்பரு, இன்னும் என்னென்னமோ கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் எங்ககிட்ட இல்லையே. என்ன இருந்தாலும் நாங்க இந்த நாட்டுல தானே பிறந்தோம், இங்க தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இந்த நாட்டுல குடியுரிமை இல்லாத ஜனங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது சட்டத்துல இடம் இல்ல. இவ்ளோ ஜனங்க நிக்க சொல்றாங்க, அப்ப கூட நிக்க முடியாதுங்களா? ஜனங்க சொன்னா மட்டும் முடியாது ராமு. குடியுரிமை வேணுமே. குடியுரிமை குடியுரிமை. நாங்க ஒரு டீ வாங்கி குடிச்சாலும், அழுற குழந்தைக்கு ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தாலும், மருந்து வாங்கினாலும் அதுல எங்க காசும் வரியாதான் இந்த அரசாங்கத்துக்கு போய் சேருது. எங்க காசு மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு வேணும், ஆனா எங்களுக்கு குடியுரிமை மட்டும் தர மாட்டாங்க. இல்ல என்ன செய்யறது ராமு? அதுதான் நம்ம சட்டம், அதுதான் விதிமுறை. இங்க பாருங்க, நமக்கு இந்த சட்டம் எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. நீங்க சொன்னீங்களே இந்த விதி இந்த முறை, இதெல்லாம் என்ன மாதிரி அடிப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியாதுங்க. நான் பேசுறது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா போலாம். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் நண்பர்களே, வாலிபர் தோழர்களே, நமது தலைவர், அருமை முதல்வர், நமது மாந்தோப்பு தொகுதியின் வேட்பாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ஓட்டு தேர்தலுக்கு, உங்கள் ஓட்டு சுந்தரராஜனுக்கு. தலைவரோட மகன் தான், ஆனா எனக்கு அரசியலே தெரியாது.
நாட்டை காப்பாற்றுவதற்கு அரசியல் தெரிய தேவையில்லை என்று என் அப்பா அடிக்கடி கூறுவார். ஆனால் அரசியல்வாதி என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், இத்தாலி, வெஸ்ட் ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளெல்லாம் சுத்தி கடைசியாக்கி வந்திருக்கேன். நான் மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணா இந்த நாட்டுல புவர் பீப்பிள்ஸ், ஸ்லம் ஏரியா எதுவுமே இருக்காது. ஜல்லடை போட்டு சலித்தால் கூட ஒரு ஏழை கூட இங்க கிடைக்க மாட்டான். இங்கிருக்கும் குடிசைகளை எல்லாம் புல்டோசரை வைத்து இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்களை எல்லாம் கட்டி நானே சேல் பண்ணி விடுவேன். அப்ப அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு எல்லாம் என்ன வழி? அவங்கள குப்பல் அறையில அள்ளி கொண்டு போய் ஊருக்கு வெளியில கொட்டிடுவேன். சம்பாதிக்கிறதுக்காக ஆட்சிங்கிற பேர்ல மக்களை சுரண்டி காலங்காலமா ஏமாத்திட்டு வர இந்த அரசியல் தலைவர்களை ஆட்சியில இருந்து தூக்கி போட வேண்டியது நம்மள மாதிரி ஏழை மக்களோட கடமை. அதுக்காக நம்ம மாந்தோப்பு தொகுதியில நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும். ஆனா இந்த தொகுதியில அந்த 2 வேட்பாளரை எதிர்த்து நிக்கிற இந்த நெல்லிக்குப்ப ராமுவோட பேரு ஓட்டு பட்டியல இல்ல. காரணம், நான் ரேஷன் கார்டு இல்லாதவன், விலாசம் இல்லாதவன். ஆனா இந்தியாவுல பிறந்தன்னா அனாதைங்கிறதுனால, நான் தெருவுல வாழ்றதுனால இந்த அரசாங்கத்தோட எந்த சலுகைக்கும் உதவிக்கும் அர்ஹதை இல்லாதவனா ஆயிட்டேன். என்ன மாதிரி அட்ரஸ் இல்லாத பிளாட்ஃபார்ம் ஆளுங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு நம்மளோட பறந்து விரிச்ச இந்த இந்தியால 10 கோடிக்கு மேல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை, சத்தியம். காமத்துக்காக பெத்துக்கிட்டு மானத்துக்காக தூக்கி எரிஞ்சாங்க எங்களை. எங்க பொறப்பே தப்பானதுங்க. அனாதையா போனது என்னோட குத்தமா? தாய் தகப்ப இல்லாம போனது என்னோட குத்தமா? ஜாதி மதம் தெரியாம போனது என்னோட குத்தமா? எனக்கு குடியுரிமை தராம போனது, இந்த தேர்தல் நிக்க முடியாம போனது இதெல்லாம் என்னோட குத்தமா? இது எல்லாமே இந்த அரசாங்கத்தோட குத்தம் தானே? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளோட குழந்தை. உயிர் வாழ்ற உரிமை பொதுவானதுன்னு பெரியவங்க என்னைக்கோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அது உண்மைன்னா இந்த பூமியில இருக்க சகல செல்வங்களும் சொத்துக்களும் இங்க பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் சமமானதாவும் பொதுவானதாவும் இருக்கணும். அதுக்குதான் சட்டம் இருக்க நம்ம நாட்டுல இல்ல. ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் பணக்காரனால பணக்காரங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதனாலதான் என்ன மாதிரி லட்சக்கணக்கான ராமுக்கள் இங்க வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராமு அப்படி தொலைக்க தயாரா இல்ல. இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவால் வைக்கிறேன். இந்த தொகுதி வாக்காளர்கள் எல்லாம் கண்டிப்பா ஓட்டுச்சாவடிக்கு போகணும், எனக்கு ஓட்டு போடணும். அது எப்படி தம்பி? ஓட்டு சீட்ல பேர் இல்லாத எனக்கு எப்படி ஓட்டு போறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க எல்லாரும் என் மேல உண்மையான மதிப்பு வச்சிருந்தா எல்லாரும் ஓட்டுச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு சீட்டை வாங்கி உங்க கையில மை வச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் முத்திரையிடாம ஓட்டு பெட்டிக்குள்ள போடணும். தேர்தல் ரிசல்ட் வரும்போது முத்திரை இல்லாத ஓட்டுகள் அதிகமா இருந்தா அது செல்லாத ஓட்டு இல்ல, இந்த ராமுவோட ஓட்டு. நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி நடந்துருச்சுன்னா என்ன இந்த தொகுதி எம்எல்ஏவா அறிவிக்க இந்த அரசாங்கம் தயாரா? ஏங்க, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியமோ கீத்தியமோ, கூட்டத்தை பாத்தீங்கல்ல, அங்க கை தட்டுறதே இங்க காது கிழியுது. தலைவர் சொல்றது சரிதான் சார். அவனை இப்பவே மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். அவன் சொன்ன மாதிரி அத்தனை பேரும் ஓட்டு போடாம போனா கண்டிப்பா என் பையன் ஜெயிச்சிருவான். எப்படி? நம்ம கட்சி ஓட்டு நமக்கு தானே போடுவாங்க, வெளியே போட மாட்டாங்கல்ல. சார், உங்க பையன் சுந்தரராஜனை எதிர்த்து நிக்கிற ராமு புதுசா பிரச்சனை பண்றாரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற ராமு என்ன வேட்பாளரா? அவன் ஏதோ மூல குழம்பி சீட்டு கிடைக்காத ஆத்திரத்துல ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான். சட்ட பிரகாரம் பார்த்தா அவன் இப்ப பண்ணிட்டு இருக்க பிரச்சாரமே தப்பியா? அவன் பேசுறத பெருசா எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டீங்களே. வேற எதுவும் நியூஸ் உங்களுக்கு பரபரப்பா கிடைக்கலையா? அப்படி சாதாரண விஷயம் இல்ல சார். இன்னைக்கு இந்த ராமுவோட பேச்சு தான் டாப் ஆஃப் தி டவுனா இருக்கு. அவரால் அதிக ஓட்டு பிரிக்க முடியும்னு ஜனங்க பேசிக்கிறாங்க சார். அதனால உங்க பையனோட வெற்றி. இங்க பாருமா, அந்த கிறுக்கு பையன் ராமு சொன்ன மாதிரி முத்திர போடாத ஓட்டு பொட்டியில விழுந்தாலும் அது என் பையன் வாங்குற ஓட்டுல கால்வாசி தேராது. அதுவே அதிகமா விழுந்தா என்ன சார் செய்வீங்க? ஐயா, அப்படி விழுந்தா அந்த ராமுவ நானு எங்க அமைச்சரவையில ஹோம் மினிஸ்டராவே ஆக்கிடுறேன். போதுமா? வணக்கம். தேர்தல் செய்திகள். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சி அதிகமான தொகுதிகளில் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதால் இவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. முன்னாள் மந்திரி மகா கணபதி மரணத்தினால் கிடைத்த அனுதாப ஓட்டுகளே இந்த வெற்றிக்கு காரணம் என்று எதிர்கட்சியினர் கூறுகின்றனர்.
இதுவரை எந்த தேர்தலிலும் நடைபெறாத ஒரு அபூர்வமான சம்பவம் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. மாந்தோப்பு தொகுதியில் ஆளும் கட்சி தலைவரின் மகன் திரு சுந்தர்ராஜுவும் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு ஐயப்பனும் போட்டியிட்டனர். இதில் சுந்தர்ராஜுக்கு 8000 வாக்குகளும் ஐயப்பனுக்கு 6000 வாக்குகளும் கிடைத்தன. இந்த தொகுதியில் பதிவான மொத்த ஓட்டுகள் 2,72,000. இதில் 2,58,000 ஓட்டுகள் முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள். வழக்கப்படி பார்த்தால் முத்திரை இல்லாத வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்க முடியாதபடி ஒரு விசித்திரமான தேர்தல் பிரச்சாரம் இந்த தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அநாதை இளைஞர் நெல்லிக்குப்பம் திரு ராமு இப்படி முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள் அதிகம் விழுந்தால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அறிவிக்க முடியுமா என்று அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருந்தார். நான் அன்னைக்கே சொன்னல அவனை தூக்கணும். இப்ப மட்டும் என்னடா அதிகாரம் நம்ம கைக்கு தானே வருது, சட்டப்படி தண்டிக்கிறேன். கழுத்தை நெருக்காதீங்க சார், கழுத்து வலிக்குது சார், விடுங்க சார். சொல்லுங்க, எங்கடா இருக்கு சொல்லுங்கடா. சொல்லு, தெரியுமா எங்கடா இருக்கு? இப்படி அடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் சொல்றது? சரி, அடிக்க மாட்டேன், சொல்லிடு தம்பி. சொல்றேன் கேளுங்க சார். சொல்லு சொல்லு. வேலூர்ல இருந்து பாளையங்கோட்டை வரைக்கும் நீட்டா ஒரு சுரங்கம் இருக்கு சார். தெரியுமா? சரி, அப்போ சொல்லுங்க எங்க இருக்குன்னு சொல்லு. திப்பு சுல்தான் கட்ட குகை ஒண்ணு அங்க உள்ள இருக்கு சார். சொல்லுங்க. கொண்டு வச்சிருக்க அண்டர் கிரவுண்ட் எங்கடா இருக்கு? உடையப்பாவை நான் கொல்லல. தைரியம் இருந்தா போலீஸ் வேலையை காட்டு.
அவர் அடிக்காதீங்க. ஏடா ஒரே பையன் இருக்காரு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்க இருக்காருன்னு காட்டு. வாங்க. இங்க சார், இங்க. யோ தூக்கு. புடி. யோ அவன் ஏமாத்திட்டு போறான்யா, சீக்கிரமா போய் புடிங்கயா. ஐயோ, நானா? பார்த்தாலே பயமா இருக்கு சார். எல்லாம் எவன் தான் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தானோ யூஸ்லெஸ். நீங்க வாங்கயா சீக்கிரம். பண்ணிடாதீங்க சார், என்ன விட்டுடுங்க சார். ஏண்டி பிச்சைக்காரி, உனக்கு புருஷனா என் பையன் தான் வேணுமா? எந்த வழியும் இல்லாம தெருவுல இருக்கோம் சார் நாங்க. என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க சார். தெருவுல கிடந்த பிச்சைக்கார பரதேசி நாய், உனக்கு என்னோட மருமகள் அந்தஸ்து வேணுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்குன்னு நீ கனவுல நினைக்க வேண்டாம். அதுக்கு விட மாட்டேன்டினா என்ன நல்லவன வாழ விடவே மாட்டல. இப்போ உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நீயே பாரு. என்ன விட்டுடுங்க சார். சாந்தி! 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 சாந்தி!
சாந்தி 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 என்ன சாகலையா? இது கொல்லுடா, கொல்லு, துரோகி, கொன்னுடு. ஏய் 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 பொண்ணு எங்கடா சாந்தி? ஏய் சாந்தி ஏய் 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 சாந்தி எங்கடா? ஏய் எங்கடா? சாந்தி ஏய் சாந்தி ஏண்டா பரதேசி நாய, உன்னை நான் என்னைக்கோ கொல்ல வேண்டியது. உன்னை கொல்லாம விட்டு வச்சது என்னோட தப்பு தாண்டா. என்னையோட உனக்கு நான் முடிவு சாந்தி ஐயோ என் கனவெல்லாம் போச்சு. சாந்தி சாந்தி கனவு கண்டதெல்லாம் இப்படி நாசம் பண்ணிட்டாங்களேம்மா. ஏய் போ போ சீக்கிரம் போங்க. இங்க எல்லாம் நிக்காத, போ போ போங்க. ஹோம் மினிஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. நிக்காத போங்க. அண்ணா